உயர்த்துகிறோம் சாமி. அருமையாக இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கோம், உம் சத்தத்தை கேட்க வந்திருக்கோம் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் உறவாட வந்திருக்கோம் சாமி. ஆவியானவர் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைங்களோடு நீங்கள் பேசுங்க, அரவணைங்க. அவங்களோட என்ன காரியத்தை, என்ன வாக்குத்தத்தை பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பிள்ளைகளோடு நீங்கள் மனதில் பேசி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு வீடு திரும்ப இந்த எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நம்ம வாழ்க்கையில் நம் மனிதனால் பயன்படுத்துகிறோம். மனுஷங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு சூழ்நிலைக்காக நம்மளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்னன்னா நமக்காக நம்மளை பயன்படுத்துகிறவராக இருக்கார். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஆடி வந்தேன். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஆடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். எங்கே போனேன் ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்கால நான் ஊதிடுவேன், எக்கால நான் ஊதிடுவேன். நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் பயணம் துன்பங்களில் புது பாடல் பாடித்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கங்கள் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உங்க கிருபை எனக்கு போதுமானவரே, போதுமையா. நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்த உந்தன் சித்தம் போல். நாதா உன்
செய்கிற கர்த்தர். துதியின் மத்தியில அன்னைக்கு எரிகோ மதில் அந்த எக்காலத்தை ஊதும் போது அந்த எரிகோ பட்டணம் விழுந்தது போல, அன்னைக்கு எரிகோ பட்டணத்தை வீழ்ந்தது போல கர்த்தர் தாமே நீங்க துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர். எங்களுக்கு இருக்கிற எல்லா தடையும் நாவி சத்துருகள், போராட்டங்களும், அவமானங்கள், நிந்தங்கள், எதிர்ப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்க துதியின் மத்தியில அடல வாசம் செய்கிற நீ உடைத்தெறிகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. உன் திருக்கரத்தில் இசை கருவினா நாதோறும் என்னை பயன்படுத்துகிற தேவன் நீர் ஒருவரே. நான் உடைந்த பாத்திரமா இருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இல்லாதனாலும் ஆனா கர்த்தருக்கு என்று நான் பிரயோஜனமாய் பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதி பாடல் மகிழ்ந்திருப்ப. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்ப. கிருபை ஒன்றே போதுமையா. ஏசப்பாட்ட கேளுங்க, உங்க கிருபை ஒன்றே போதும். நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் சித்தம்போ. நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் சித்தம்போ. நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்து உந்தன் சித்தம்போ. இயேசு ராஜா உன் கையில இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்து உந்தன் சித்தம்போ. ஆமாண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவர் எங்களை நீங்க பயன்படுத்துகிற தேவன். ஆனா மனுஷங்க எப்படின்னா அவங்களுக்கு தக்கன எங்களை பயன்படுத்திக்கிறாங்க, என் குடும்பத்தை தக்கன என்னை பயன்படுத்திக்கிறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு தக்கன என்னை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு கரத்துலையும் நான் ஒரு டிஷ்யூ பேப்பரா இருக்கிறேன், யூஸ் அண்ட் த்ரோவா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா நான் யூஸ் அண்ட் த்ரோவா இல்லை ஆண்டவரே. இப்ப துதியில மத்தியில நீ வாசம் செய்கிற தேவன். துதிக்கப்படுற நேரத்தில் ஆண்டவரே, அன்னைக்கு அந்த மதுள் சேர், அவ்வளோ பெரிய மதுள் சேர் நின்றுச்சு. அதை கண்டு பயந்து எப்படி இது விழும்னு நினைச்சாங்க. ஆனா பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு செங்கடல் முன்னாடி பயந்து கொண்டு திரும்பி அவங்க போயிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா என் தேவனாய கர்த்தர் அந்த செங்கடல்ல நடக்க செய்தார். அந்த மதுள் சீர் மேல் படியாய் நடந்து செல்ல போனார். இல்லைங்க, உங்க தலைக்கு மேல வெள்ளம் புரளாது, உன் காலுக்கு கீழே அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாத போகும். ஏனென்றால் கர்த்தர் துதியின் மத்தியில வாசம் செய்கிறார்கா. எக்காலத்தை நான் ஊதிடுவேன், நான் எதை கொண்டு அஞ்ச மாட்டேன், எதை கொண்டு பயப்பட மாட்டேன். யார் எப்படி என்னை பயன்படுத்தினாலும் நீ என்னை விளைவிக்க முடியாத பாத்திரமா என்னை பயன்படுத்துகிறவர். ஏனென்றால் நீ உன்னதமானவர், நீ உன்னதமான இருக்கிற என் தேவன். என்னை உன்னதமா என்னை நீ எடுத்து பயன்படுத்துவீங்க. என்னை பயன்படுத்துகிற தேவன், என்னை உருவாக்குற தேவன், என்னை உருவாக்குற தேவன். ஒரு குழுவன் பானை வரைந்து கொண்டு இருந்தான். அது கலைந்து போனுச்சு, அது வீணானுச்சு. ஆனா மறுபடியும் அதை விடல, திரும்பி எடுத்து அந்த பானையை செய்த தன் இஷ்டத்தை போல வரைந்தாராம். நம் தேவன் அவருடைய இஷ்டத்துப்படி நம்மளை வணைகிறவரா இருக்கிறார். நீ உடைக்கப்படலாம், தள்ளப்படலாம், நொறுக்கப்படலாம். கர்த்தராமே இசை கருவியாய், ஒரு கருவியாய் அவருடைய ஊழியத்துக்காய், அவர் உத்தியோகத்துக்காய், அவர் சிங்காசனத்திலே அமர செய்கிறவர், பக்கத்தில் அமர செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நீ விழுந்து போன இடத்துல என் தேவனாய கர்த்தர் கரங்களை தூக்கி நிலை நிறுத்துகிறவரா இருக்கா. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில்
மனுஷன் இல்ல, உங்க சொந்தக்காரங்க இல்ல, உங்க கணவர் இல்ல, உங்க மனைவி இல்ல, உங்க பிள்ளைகள் இல்ல, என் கர்த்தரே உன்னை பயன்படுத்துகிறார். எதற்காக பயன்படுத்தினாரா? அவரோட வலது பரிசுல அமர செய்கிறவர் கர்த்தர் அப்படி அவங்களை பயன்படுத்துகிறவரா இருக்கான். அன்னைக்கு மோசேவை தனியாய் மலை மேல கூப்பிடும் போது அவனை பயன்படுத்தினது போல உன்னை மென்னையும் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன், ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதா உன் திரு இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுங்கள் சித்தம்போ, நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுது உங்கள் சித்தம்போ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, இதற்கு ஈடு நிச்சயமா என்ன தருணம். தனிமை என்னை வெறுக்கிறது, தனிமை என்னை தூரப்படுத்துது, தனிமை என்னை கவலைப்படுத்துது, தனிமை என்னை கண்ணீர் வடிக்கிறது. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகு நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைந்து கொண்டீரே, சோர்ந்து போகு நேரங்கள் எல்லாம் மார்போடு என்னை அணைச்சி கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை அணைச்சி கொள்ளுங்க. கண்ணீரை கணக்கில் வைத்தீர், உண்மைதாண்டவரே, உண்மைதாண்டவரே, நிச்சயமா கண்ணீரை கணக்கில் வைத்தீர். ஆமாண்டவரே, எனக்கு ஆறுதல் தருகிற தேவன். எல்லா கரங்களை தூக்கி எத்தனை அன்பு என்ன, எத்தனை வாசம் என்ன, எத்தனை அன்பு என்ன, எத்தனை வாசம் என்ன, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன. தனிமையின் பாதையிலே, தனிமையின் பாதையில் தகப்பனை உங்க தோளில சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. பலர் உடைக்கும் போது நேரங்கள் உடைக்கப்படுறீங்களா, உடைக்கப்படுறீங்களா? அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா நீ உடைக்கப்படுற நேரத்துல நீ உருவாகுற, நீ உடைக்கப்படுகிற நேரத்துல நீ உருவாகுற. எந்த மனிதனால் நீ உடைக்கப்படுகிறோ அந்த மனிதனால் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ற தேவன். ஏனென்றால் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நீ தாட்சி அடைய மாட்டாய். Thank you, Jesus.
உண்மை ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே. இதோ புதிய காரியத்தை செய்வேன், அது இப்போதே ஆக கடவுது. இதோ புதிய காரியத்தை உன் குடும்பத்துல, உன் உத்தியோகத்துல, உன் ஊழியத்துல நீ எந்த காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறோ, நீ பிரயாணப்பட்டு போகிற அந்த காரியத்துல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ புதிய காரியத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில புதிய காரியத்துல, அந்த தனிமையான பாதையில, அந்த தனிமையான கண்ணீர்ல, அந்த பாதையில என் கரடு முரடான வாழ்க்கையில இதோ புதிய காரியத்தை கரங்களை தட்டிக்கொண்டு அப்படியேப்பட்ட அபிஷேகத்தை தட்டிக்கொண்டு என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க, புதிய காரியத்தை செய்கிற தேவன். பழைய காரியத்தை அல்ல, புதிய காரியத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமாய் வலியுறுத்தி சொல்லுகிறாய். இந்த மாதத்துல இந்த பரிசுத்த ஆராதனையில கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. புதிய காரியத்தை செய்கிற தேவன், சொல்லிக்கொண்டே என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற தேவன் நீ ஒருவரே ஆண்டவரே, நீ ஒருவரே ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்கிற தேவன், புதிய காரியத்துல செய்கிற தேவன், புதுமையானது செய்கிற தேவன், பழையதில்ல புதியதை செய்கிற தேவன். தனிமையில எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ கவலை, எவ்வளோ போராட்டம். அந்த தனிமை எனக்கு வேணான்னு நீங்க நினைக்கலாம், அந்த தனிமை உனக்கு நல்லது. அன்னைக்கு தனியாய் சாமுவேல் நின்னான், அன்னைக்கு கடவுள் சாமுவேலே கூப்பிட்டார். அந்த தனிமை தாங்க அவனை கூப்பிட்டது. அப்பதாங்க ஆண்டவருக்குள்ள நெருக்கமானான். அன்னைக்கு மோசேவே என்ன நீ தனியாய் மலை மேல் வா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் தனியாவா அப்படின்னு நினைக்கலாம். அவன் தனிமையில அவன் கடவுளை முகமுகமாய் தரிசித்தான். ஆனா அந்த கவலை இல்ல, ஆனா நிறைய நேரத்துல அந்த கவலை நம்ம கண்ணீர்ல உட்கார வைக்குதா, இருட்டுல உட்கார வைக்குதா, மூளையில உட்கார வைக்குதா. நீ தனி ஆளுன்னு சொல்லுதா எதிரி, பிசாசவன் அப்படிதான் சொல்லுவான். ஆனா தனிமை என்பது நல்லது. ஏனென்றால் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற நாள் இதுவே. கர்த்தர் புதிய காரியத்தை உன் சம்பளத்துல, உன் உயிர்த்தத்துல, உன் உயர்வுல, உன் வாழ்க்கையில நீ எந்த காரியத்துல நீ நடந்து செல்கிறோ அந்த காரியத்துல புதுமையானதை செய்கிற தேவன். புதிய காரியத்தை இந்த மாதத்துல புதிய காரியத்தை செய்கிற தேவன், புதிய காரியத்தை செய்கிற தேவன். பல மனிதனால் உடைக்கப்படலாம், சபிக்கப்படலாம், தூசிக்கப்படலாம். ஆனா இல்ல கர்த்தர் உன்னை மீண்டும் கட்டுகிறவரா இருக்கிறார், பல உடைக்கப்பட்ட நீரங்கள் எல்லாம் அடைக்கலாம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நிச்சயமா புது பாத்திரமா நீங்க விளங்கப்படுவீங்க. தடுமாறும் வேலைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேலைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் உங்க தோல்ல சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம்
சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் உள்ளத்துக்குள் என்னை மறைத்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உள்ளத்துக்குள் என்னை மறைத்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? அடிமையின் பாதையில் அகப்படையும் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஆமாண்டவரே, நான் சோர்ந்து போய் தான் நிக்கிறேன், கவலையோட தான் நிக்கிறேன். உங்க தோல்ல சுமந்ததை நான் மறந்துட்டேன்னா, ஆனா என் பக்கத்துல இருங்க சாமி, என் அருகில் இருங்க சாமி. உம்மை நான் தூரமாய் போயிட்டு மீண்டும் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு குமாரன் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு நான் தூரத்துல இருக்குன்னு அவன் நினைக்கல. ஆனா மீண்டும் அவன் தகப்பன் இடத்துல வந்து, அவன் தகப்பன் இடத்துக்கு வந்து அவன் மனம் கசிந்து, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், நான் ஒரு வேலைக்காரனாச்சா இருப்பேன் என்று சொன்னான். ஆனா அவன் அப்பா அதை விரும்பல. நம்ம அப்பாவும் அதே மாதிரி விரும்புறது இல்லதான். அந்த அப்பன் கட்டி பிடிச்சு புதிய முத்திர மோதிரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் புதிய பாதரட்சையும் தந்தார். அதனால சோர்ந்து பாருங்க, இதோ புதிய காரியத்தை செய்வார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறவரா இருக்கார். உடைக்கப்படலாம், தள்ளப்படலாம், தனிமையில இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். அவன் சோர்ந்து போய் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் கழட்டி போயிட்டு, ஓ தேங்க் யூ லார்ட், முத்திரை மோதிரத்தை கைரங்களை தட்டிக்கிட்டு முத்திரை மோதிரத்தை அப்படியாய் முத்திரை மோதிரத்தை ராஜ வஸ்திரத்தை தந்த என் ஆண்டவர், பாதரட்சை கொடுத்த என் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுப்பாரா என்றார். கர்த்ததாமே உனக்கும் எனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கு தரவல்லவரா இருக்கிறார், தரவல்லவரா இருக்கா. நான் தூரத்துல இருக்கணும்னு நினைக்காதீங்க. நான் வெகு தூரமா போயிட்டேன், இனிமேட்டு என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, மீண்டும் வாங்க, ஆண்டவரை கட்டி அடைங்க, உன் கண்ணீரால அவர் பாதத்தை கழுவுங்க, முத்தம் செய்யுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நம்ம அப்பா சும்மாவே தோல்ல சுமந்தாவே, எங்க அப்பா தோல்ல சுமந்தாருன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இயேசு சாமி நம்ம ஒவ்வொரு நேரமும் சுமக்கிறவரா இருக்கா, ஒவ்வொரு நேரமும் சுமக்கிறவரா இருக்கா, ஒவ்வொரு நேரமும் கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கா, ஒவ்வொரு நேரமும் கவலை போக்குறவரா இருக்கா, ஒவ்வொரு நேரமும் காயத்தை கட்டுகிறவரா இருக்கிறா. சாந்தமான நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கண்ணீரே, சாந்தமான நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கண்ணீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. பாடுறவங்க பாடுங்க, துதிக்கிறவங்க துதிங்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவங்க கேளுங்க. சும்மா நிக்காதீங்க. உயிருள்ள ஆராதனையாய் உன்னிலிருந்து வருகிறது உயிருள்ளதா வரணும். பாதில வெடிச்சிடக்கூடாது, பாதில உடைச்சிடக்கூடாது. உயிருள்ள ஆராதனை. உன் வார்த்தையை சொல்லும் போது, உன் வார்த்தையை ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் போது அவர் உயிர்ப்பிக்கிறதா இருக்கு, உங்களை விடுவிக்கிறதா இருக்கா, விடுவிக்கிறதா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து செங்கடலை நடக்க வச்சாரு. இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல நீங்க விடுதலோடு, இந்த விடுதலோடு போகிறீங்க.
போகிறீங்க. விடுதலை பெற்றுக்கொண்டு புதிய காரியத்தை செய்கிறவரா இருக்கா. விடுதலை பெற்றுக்கொண்டு அன்னைக்கு செங்கடலை விடுதலை பெற்றார். விடுதலை பெற்று அன்னைக்கு காலில் நடந்து போனாங்க. எப்படின்னா சிமெண்ட் தரல நடந்து போனாங்க. அது போல புதிய பாதையை உண்டுபடுத்துகிற தேவன், புதிய வழிகளை உண்டுபடுத்துகிற தேவன், புதிய ஆறுகளை உண்டுபடுத்துகிற தேவன், புதிய 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 காரியத்தை செய்கிறவரே, புதிய பாதைகளை உண்டுபடுத்துகிற தேவன். ஆண்டவரே, சும்மா வண்ணாந்தரத்துல வழியை உண்டுபடுத்தல ஆண்டவரே. அப்பா, செங்கடலை எங்களுக்கு வழியாய் அமைத்தி தந்தீங்களா ஆண்டவரே. கடல் மேல பாதையை உண்டுபடுத்தினீங்களா ஆண்டவரே. இது யாரால கூடும் ஆண்டவரே? உம்மால மட்டும்தான் ஆண்டவரே கூடும் ஆண்டவரே. செங்கடல் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்குது, சூளை நெருப்பி எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் அதுல ஒரு விடுதலை, அதுல ஒரு வழி, அதுல ஒரு தண்ணீர், அதுல ஒரு அபிஷேகத்தை தருகிற தேவனின் ஒருவரே ஆண்டவரே, ஒருவரே. நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே, நீ ஒருவரே மட்டும்தான் ஆண்டவரே, நீ ஒருவரே ஆண்டவரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. வேற யாரும் வேணாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் போதும். வாய்களை திறந்து சத்தமாய் கண்ணீரோடு விதிக்கிறவர் கம்பீரத்தோடு அறுக்க செய்வான் என்று சொல்லுது. உம்மை விட்ட யாரும் இல்லை, உம்மை விட மீண்டும் சொல்லிக்கொண்டே உம்மை விட்ட யாரும் இல்லை, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். என்னை தேற்றத்துக்கு நீங்க போதும், எங்க ஆற்றத்துக்கு நீங்க போதும், எங்களை அரவணைக்க நீங்க போதும், எங்களை தப்புவிக்க நீர் போதும். வேற யாரும் வேண்டாம். ஏனென்றால் மனிதர்கள் எங்களை தப்புவித்தாங்களா, எங்களை விடுதலை பண்ணாங்கன்னா, எங்களுக்கு செஞ்சாங்கன்னா அவங்க சொல்லி காட்டுவாங்க. ஆனா நீ சொல்லாத தேவன், என்னை அரவணைக்கிற தேவன், நீ எதிர்பார்க்காத தேவன், நீங்க எதுவுமே எதிர்பார்க்காத தேவன், நீர் ஒருவரே ஆண்டவரே. எதிர்பார்க்காத விலை மதிக்க முடியாத ரத்தத்தை எனக்காக நீ சிந்தினவர், நீர் ஒருவரே ஆண்டவரே, ஒருவரே. உம்மை விட்டா யாரும் இல்லை. சொல்லலாமே, நீங்க சொல்லலாமே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா நிச்சயமாண்டவரே.
போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்தனா ஆண்டவரே, அப்ப அந்த தோல்வி எனக்கு இல்ல ஆண்டவரே. அப்பா நான் கரடான பாத்திரத்துல நடந்தனா நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க நான் கரடு முடான பாதையில நடந்தாலும் தோல் மேல சுமக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எதிரிகள் வில்லை வீசலாம், ஆனா நீர் என் கூட இருந்தீங்கன்னா அந்த வில்லை முறிக்கிறவரா இருக்கீங்க. அந்த வில்லை நீங்க முறிக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க நடக்கிற பாதையில் ஆண்டவரே மூடப்படலாம், ஆனா அந்த கதவை நீ உடைக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீ ஒருவரே, நீர் போதாண்டவரே, நீங்க போதாண்டவரே, நீங்க போதாண்டவரே. தட்டிக்கொண்டு நீங்க போதாண்டவரே, நீர் மட்டும் போதாண்டவரே, நீ மட்டும் போதாண்டவரே. நீ இருந்தாண்டவரே நான் புதிய வழியில நடத்துவேன் ஆண்டவரே. நீங்க இருந்தாட நாங்க புதிய காரியத்தை செய்வேன் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள வாருங்க, நீங்க எனக்குள்ள வாருங்க, நீங்க எனக்குள்ள வாருகிற தேவன், நீ வருகிற தேவன், நீ வருகிற தேவன். நீர் ஆசுதிக பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.